ஓகே, நான் லாஸ்ட் கொஞ்ச நாள் S26 Plus தான் என்னோட பிரைமரி டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த S26 Plus நமக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் டிவைஸ் இது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S26 Plus என்னோட யூசேஜுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ஃபுல் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த S26 Plus வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் Type-C to Type-C சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சிம் டூல் வந்து இருக்குது. தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் எப்போ போல உங்களுக்கு வந்து தெரியும் சார்ஜர் பாக்ஸ் வந்து வராது. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸ் இப்போ கரெக்டாக 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒன்று நம்ம கிட்ட இருக்க இந்த வயலட் கலர், இன்னொன்று வந்து பார்த்தா பிளாக் கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. இங்கே பேக் சைடில் வந்து பார்த்தா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மல் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 7.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 200 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஆனால் இந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வெயிட் அந்த அளவுக்கு சுத்தமாக ஃபீலே ஆகலை. இது கூட இங்கே டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோல விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் IP68 வாட்டர் ரேட்டிங் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தா கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches Quad HD Plus டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே வந்து இருக்குது. தென் இது கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. தென் இது ஒரு LTPA பேனல் கூட. இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சூப்பரான பேனல் இது. மூவிஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த டிவைஸில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் இது கூட 2600 nits ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து இருக்குது. இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோர் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவைஸோட பசல்ஸ் வந்து பாருங்க ரொம்ப மினிமலான பசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நீங்கள் டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம டெம்பர் கிளாஸில் யூஸ் பண்ணும்போது அதோட அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி வந்து பார்த்து தெரியுது. இருந்தாலும் நமக்கு அந்த அன்லாக் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. உங்களுக்கு HDR சப்போர்ட் வந்து பார்த்தா இருக்குது. உங்களால் யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் HDR வீடியோஸ்லாம் பார்த்துக்க முடியும். இங்கே டிஸ்பிளே பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சூப்பரான பேனல் இது. நெக்ஸ்ட் இங்கே பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் டுவல் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் நமக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. தென் கீழே பாட்டமில் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் Type-C போர்ட் வந்து இருக்கு. இது USB 3.2. தென் அது பக்கத்தில் வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடு நமக்கு வந்து வால்யூம் பட்டன், அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் நான் பார்த்து சாக்கான விஷயம் வந்து பார்த்தா கண்டிப்பாக பேட்டரி தான். இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4900 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் 20 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் நம்ம 0லேருந்து 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்க. இப்போ இந்த டிவைஸ் நம்ம 0% சார்ஜ் வந்து இருக்கு. 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம 19% பேட்டரி ஏறி இருக்கு. தென் 20 மினிட்ஸ் 36%. தென் 30 மினிட்ஸ் 53%. 40 மினிட்ஸ் 69%. 50 மினிட்ஸ் 82%. கரெக்டாக 1 ஹவரில் நமக்கு வந்து இப்போ 93% பேட்டரி ஏறி இருக்கு. தென் 1 hour 10 மினிட்ஸில் 97%. தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. 1 மணி நேரம் 18 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 21ஆம் தேதி வந்து பாருங்கள் 109% யூஸ் பண்ணியிருக்கேன். 7 hours 48 மினிட்ஸ்க்கான ஸ்கிரீன் டைம் வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி வந்து 132% யூஸ் பண்ணியிருக்கேன். 9 hours 25 மினிட்ஸ் பேட்டரி லைஃப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து 7 hours 57 மினிட்ஸு, 8 hour 36 மினிட்டு, தென் 6 hour 51 மினிட்ஸு, 7 hour 24 மினிட்ஸு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த டிவைஸ் நம்ம 100% பேட்டரி பேக்கப்பில் ஒரு 7லேருந்து 7.5 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ரொம்ப சூப்பரான விஷயம். இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் 1 hour 20 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியுது. இங்கே பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நமக்கு 7 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இந்த டிவைஸ் 4900 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 day ஹெவியாக யூசேஜ் பண்ணாலும் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தா 1 day ஃபுல்லாக தாங்கும். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் 2 nanometerல பில்ட் பண்ண Exynos 2600 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது கூட நமக்கு LPDDR5Sக்கான ரேம் வந்துருக்கு. தென் UFS 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நேர்லி நமக்கு ஒரு 3 மில்லியன் கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தா கிடைக்குது. பட் இங்கே CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் நமக்கு ஒரு 50% செவிலிட்டி தான் வந்து பார்த்தா கிடச்சி. இது நம்ம கீக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து பாருங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி யூசேஜில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. நம்ம டெய்லி யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருக்குது. எங்கேயுமே ஹேங் ஆகிறது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவேனாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து பார்த்தா கிடைக்கும். நீங்கள் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 120 FPS விளாட முடியும். கேம் பிளேலாம் ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஹீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெய்லி யூஸ் பண்ணும்போது வந்து ஹீட்டிங் வந்து சுத்தமாக ஃபேஸே பண்ண கிடையாது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு வார்ம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் நம்ம அந்த கேஸ் போடும்போது நமக்கு சுத்தமாக ஹீட்டிங் வந்து பார்த்தா தெரியறதில்ல. ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஹீட்டிங் வந்து சுத்தமாக வந்து பார்த்தா கிடையாது.
நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு One UI 8.5 வருது. Android 16 வந்து பேஸ் பண்ணது. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா One UI 9 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Android 17 வந்து பேஸ் பண்ணது. நமக்கு இந்த டிவைஸ்க்கு இன்னும் நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்துட்டு One UI 9 வந்து வர கிடையாது. பட் நான் தான் வந்து பீட்டா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பீட்டா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த One UI 9க்கான ஸ்டேபிள் அப்டேட் கூடி சீக்கிரம் வரப்போகுது. இந்த One UI 9 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிகேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இந்த டிவைஸ்க்கு நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 7 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் One UI பற்றி எதுவுமே குறை சொல்ல முடியாது. சூப்பரான சாஃப்ட்வேர் இது. இங்கே நம்ம டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது போல இங்கே நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் குட் லாக்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாம்சங்கோட குட் லாக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா M சீரிஸ் அண்ட் F சீரிஸ்க்கும் சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது. பட் அந்த டிவைஸில் எப்படி குட் லாக் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. தென் நீங்கள் கேலரியில் வந்து பார்த்தா சில AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைக் AI எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இமேஜில் ஏதாவது அன்வான்டாக இருந்துச்சு அப்படின்னா எரேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இமேஜில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதை மூவ் பண்ணிட்டு நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கிரியேட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே நம்ம டைப் பண்ணி வேணுன்ற மாதிரி ஜென்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இமேஜ் வந்து 3Dயாக மாற்றுறது, ரெட்ரோவை மாற்றுறது, பாப் ஆர்ட் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க, மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பற்றி ஒன்றுமே குறை சொல்ல முடியாது. சூப்பரான சாஃப்ட்வேர் இது. நெக்ஸ்ட் இங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி 5G எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் இது கூட Bluetooth 6.0 வந்து இருக்குது, Wi-Fi 7 வந்து இருக்குது. இந்த டிவைஸில் NFC சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து இருக்குது. இங்கே ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, தென் 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. ஒரு 10 MP டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3x ஆப்டிகல் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இங்கே ஃப்ரண்ட்ல 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமரால நமக்கு 8K 30fps ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரால 4K 60fps ஷூட் பண்ணலாம். இங்கே நான் மெயின் கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ் அவுட்புட்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தா இருந்துச்சு. நல்ல லைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடச்சி. அதே மாதிரி போர்ட்ரேட் இமேஜ் நல்ல அவுட்புட் வந்து பார்த்தா கிடச்சி. அதே மாதிரி இங்கே டெலஃபோட்டோ நமக்கு வந்து 3x வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதில் எடுத்து சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்கள் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த பேக்ரவுண்ட் பிளர் பார்க்க சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லோ லைட் எடுத்தது. லோ லைட் எடுக்கிற ஃபோட்டோஸ்லேயும் நல்ல அவுட்புட் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. தென் அதே மாதிரி வீடியோவில் நமக்கு வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுத்துக்க முடியும். அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் லாக் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸில் ஷூட் பண்ணும்போது நமக்கு அந்த சப்ஜெக்ட் நமக்கு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பேக் கேமராவில் 8K 30fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுட்டேஜ் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் கேமரா வந்துட்டு அப்படியே 4K 60fpஸ்க்கு மாற்றுறேன். இப்போ நம்ம வந்துட்டு 4K 60fps வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே 4K 60fps நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள்லையும் ஷூட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம 8Kல வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம 4K 60fpஸில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஓகே, இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60fpஸில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே 60fpஸில் ஃபுட்டேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதே மாதிரி 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. இந்த 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்குது. பட் இந்த பேஸ் வேரியன்ட் 12+256 நமக்கு எல்லா டைம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 85,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒரு சில டைம் லோவஸ்ட் ப்ரைஸாக நமக்கு 75,000 அந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போதைக்கு நம்ம 80-85,000 ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல்லாம் வருது. அதில் நம்ம மேபி வந்து பார்த்தா 65-70 அந்த ப்ரைஸில் கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸிங்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த டிவைஸ் இன்னும் கூட நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும். இப்போதைக்கு இந்த டிவைஸில் வந்து இப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே வந்து பார்த்து தெரியல. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் இது. மேபி நல்ல ப்ரைஸ் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த டிவைஸ்க்கான ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தா கீழே வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி நம்ம One UI 9 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.